ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குளச்சல் துறைமுகம் டவுனில் இருக்கோங்க. குளச்சல்ல இருந்து நாம் மாத்தூர் தொட்டிப்பாலம் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். இது வந்து குளச்சல்ல இருந்து குலசேகரம் போகிற பஸ்ஸு. திருவட்டாறு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வழியாக போகுங்க. நாம் அங்கே இறங்கி மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போகணும். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷனும். வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம பஸ் போய் போட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து குளச்சல் மெயின் டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டு வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோட் சைட்லேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கருங்கல் அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குது, அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து தேங்காய்பட்டினம் பீச் எல்லாம் ரொம்ப பக்கம். நாம் போன பிளாக்ல வந்து குளச்சல் துறைமுகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். பார்க்காம இருந்தால் பாருங்கள். குளச்சல் டவுனுங்க. நான் ஒரு குட்டி மீன்பிடி கிராமமாக இருக்கும்னு நினச்சா இது பெரிய லெவல் டவுனாக இருக்குங்க. குளச்சல் வேற லெவல். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. நாம் மதியம் நேரத்தில் இருக்கோம், 1 o'clock இருக்கும். டிரைவர் கண்டக்டர் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா திங்கள் நகர், அழகிய மண்டபம், திருவட்டார் வழியாக குலசேகரம் வரைக்கும் போகிற பஸ்ஸு. நம்ம திருவட்டாரில் இறங்கி அங்கேருந்து மாத்தூருக்கு ஆட்டோ பிடிக்கணுங்க. பக்கம்தான். ஸோ கனெக்டிவிட்டி எல்லா பக்கமுமே நல்லா இருக்குது. நான் கூட மார்த்தாண்டம் போய் மாறணும்னு நினச்சேன். பட் இந்த பஸ்லேயே நம்ம போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக மாத்தூருக்கு. ஸோ வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டக்டர் அண்ணா இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற சிப்ஸ் கடையில் சிப்ஸு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாம் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கலாங்க. பஸ்ஸில் போகும்போது அப்படியே கொறிச்சிட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்ரீ ரெங்கா சிப்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள். வாங்க போய் ஒரு 1/2 கிலோ வாங்குவோம். ஸோ நம்ம சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. 1/4 கிலோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஹல்வா, சோமப்பொடி அப்படின்னு நிறையா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸில் எப்படி வந்து 1 hour ஜேர்னி. ஸோ நல்லாயிருக்கும் குறிச்சிட்டே போகிறதுக்கு. குளச்சல்லேருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. நாகர்கோவிலுக்கு எக்கச்சக்க பஸ்ஸு, எவ்வளோ பஸ்ஸஸ் பாருங்கள். மார்த்தாண்டத்துக்கு நாகர்கோவிலுக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி. சரி வாங்க, பஸ் எடுக்க போகிறாங்க, நம்ம போயிடலாம். நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம திருவட்டார் நோக்கிய பயணத்தை கிளம்பலாம். குளச்சல் டு குலசேகரம் போகிற பஸ்ஸில். நம்ம குளச்சல்ல இருந்து திருவட்டாறு வரைக்கும் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. குளச்சல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குளச்சல் டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஊரே ஃபுல்லாக மரங்களோட பசுமையாக இருக்குது. பீச்சு இருக்கிற துறைமுகம் நகரம் இது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீனாக ஃபுல்லாக மரங்கள் வச்சு. குளச்சல் பக்கத்தில் இருக்கிற மீனவ கிராமங்கள் வழியாக போயிட்டு இருக்கோங்க. இந்த ஊர் பேர் வந்து உடையார் விலை. நிறைய விளைந்து தான் முடியும்.
வீடியோலயே அப்படி இருக்கு, நான் நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ அழகான கிராமங்கள். நாம கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கிராம பகுதிகள் வழியாக தான் டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. பட் ஆனால் வந்து ஏதோ ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் டிராவல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு க்ரீனிஷாக வச்சிருக்காங்க ஊரை. வெதரும் ஒரு முக்கியமான காரணம்னு வச்சுக்கோங்களா. க்ளோஸ் டு மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளா பார்டர் பக்கத்தில். அதனால சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்களுக்கு நல்லா பெய்யும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூனும் நல்லா பெய்யும். ஸோ 2 மழையும் பெய்யறதுனால ஊர் நல்லா செழிப்பாக இருக்குங்க. இது வந்து திங்கள் நகருங்க. நம்ம நாகர்கோவில்ல இருந்து குளச்சல் வரும்போது இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டவுன் வச்சுக்கோங்களா, திங்கள் நகர். ஆக்சுவலாக திங்கள் சந்தை, மண்டே மார்க்கெட்டு, அது வந்து திங்கள் நகராக்கிட்டாங்க. மண்டே மார்க்கெட் பிரான்ச்னே வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ திங்கள் சந்தை, திங்கள் நகர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். திங்கள் நகரில் இருக்கிற பிலாக்கோடு ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் கேரளா மாதிரியே நிறைய செவ்வாழை, அதுக்கப்புறம் நேந்திர வாழையெல்லாம் விளையும் போல் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அந்த வாழைப்பழம் தான் பெருசு பெருசாக இருக்கு. திங்கள் நகர் பஜார் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாகர்கோவில் சைடு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 4-5 வீடியோஸ் வந்து பேச்சிப்பாறை அணை, அதுக்கப்புறம் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு, குளச்சல் துறைமுகம் இதெல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காம இருந்தால் பாருங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். காமராஜர் பேருந்து நிலையம், திங்கள் நகர். பாருங்கள், குலசேகரம் மார்க்கம் வழி அழகிய மண்டபம். நம்ம பஸ் வந்து குலசேகரம் வரைக்கும் போகிற பஸ், அழகிய மண்டபம் வழியாக. நாம் திருவட்டாரில் இறங்கிடுவோம். அங்கிருந்து மத்தூர் போகிறதுக்கு நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நாகர்கோவில் இருக்கிற எல்லா டவுன்ஸுமே மோஸ்ட்லி நல்லா டெவலப் ஆகிருக்குங்க. கோவில் திருவிழா நடக்குது போல பாட்டு போட்டிருக்காங்க.
கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் நெய்யூர்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் மயிலோடு அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பெரியநாயகி அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸ் டெம்பிள் போல். இதில் இன்னொரு கோவில் இருக்குது பெருசாக, இங்கே பெரியநாயகி அம்மன் கோவில். ஸோ இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோங்க. திருவிதாங்கோடு. ஸோ நாம் இப்போது அழகிய மண்டபம் டவுன் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஜங்ஷன் டவுன்ஸ் மாதிரி. மார்த்தாண்டம்லேருந்து, தக்கலையிலேருந்து, குளச்சல்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே மீட் பண்ணோம். ஸோ நம்ம அழகிய மண்டபத்திலிருந்து திருவட்டார் போகிற ரோட்டில் வந்தாச்சு. அழகிய மண்டபம்லேருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் திருவட்டாறு. இங்கிருந்து பத்மநாபபுரம் பேலஸும் பக்கம். திருவாங்கூர் சமஸ்தானத்தோட கேபிட்டல் அரண்மனை இருக்கிற ஏரியா. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு, பேச்சிப்பாறை அணை, இது எல்லாமே இங்கிருந்து ஆக்சசிபிள். நாம் குளச்சல் பீச் டவுன்லேருந்து ஆரம்பித்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அழகிய மண்டபம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மவுண்டேனியஸாக இருக்கும். அதுதான் குமரி மாவட்டத்தோட ஸ்பெஷலுங்க. பீச்சும் இருக்கும், மலைகளும் இருக்கும், பிளெயின் ஏரியாவும் இருக்கும், ஃபால்ஸும் இருக்கும், பீச்சும் இருக்கும். வேறு லெவல் டிஸ்ட்ரிக்ட் இது. நாம் பஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சுங்க, சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நம்ம ஆவின் பால் மாதிரி நாஞ்சில் பால்னு இங்கே ஒரு பேக்கெட் பால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாஞ்சில் நாடு அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற ஒரு பேக்கெட் பாலுக்கு நாஞ்சில் பால்னு வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து அந்த முக்கணிகள்னு சொல்கிறாங்கள, மாப்பிளா, வாழை, இந்த 3 மரங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆக்சுவலாக தமிழக மக்களோட உண்மையான ட்ரெடிஷனை
குமரி மாவட்ட மக்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மாழ்வார் கூட சொல்லுவார், இந்தந்த மரங்கள்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதில் மேக்சிமம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது மேக்கா மண்டபம் அப்படிங்கிற ஊர். இந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் தான் சூப்பராக வந்து நகரமயமாக இருக்குங்க குமரி மாவட்டம். எதுவுமே வந்து ரிமோட் வில்லேஜஸ் மாதிரியே தெரியல. எல்லா பக்கமுமே நல்லா டெவலப் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு டிப்பிக்கல் நாகர்கோவிலோட வீடு எப்படி இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கார்டன் வச்சு சுற்றியும் வந்து மரங்களுக்கு நடுவில் தான் வீடு இருக்குது. இப்போ நம்ம வேர்க்கிளம்பி அப்படிங்கிற ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டவுன் வந்துடுது. பூவங்கோடுங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ பூவங்கோடிலிருந்து திருவட்டார் கொஞ்சம் பக்கம் தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட்டு இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. மாத்தூர் தொட்டிப்பாலம் போகிறதுக்கு இறங்க வேண்டிய இடம். காலையில் நல்லா வெயில் அடிச்சிச்சுங்க, மண்டே பழுக்கிற மாதிரி. சடனாக பார்த்தா 2 மணி ஆகுது. இப்போது கரெக்டாக 1 hour ஆச்சு நம்ம கிளம்பி. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மேகமூட்டமாக லைட்டாக வெயில் அடிச்சுட்டு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரப்பர் எஸ்டேட்ஸுங்க. மரத்தில் தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்கள், கலெக்ட் பண்ணுறதுக்கு. இது மழை காலம், அதனால கலெக்ட் பண்ண முடியாது. மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இன்னும் இதை விடவே டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஏற்றக்கோடு அப்படிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆத்தூருங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, எல்லா பக்கம் வந்து செவ்வாழை நீர், ரெண்டும் இல்லாமல் எந்த கடைகளும் இல்லை. ஒரு ரிவர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். திருவட்டாறு டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஸோ இங்கே திருவட்டாரில் ஆதிகேசவ பெருமாள் டெம்பிள் இருக்குங்க. ஆதிகேசவ பெருமாள் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒரு கோவில், பெருமாள் கோவில். நாம் குளச்சல்லிருந்து திருவட்டாறு வரைக்கும் வந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க, நம்மளை இறக்கி விட்டுட்டு. ஸோ இந்த பஸ் வந்து குலசேகரம் வரைக்கும் போகும் குளச்சல்லிருந்து. ஸோ நீங்கள் குளச்சல் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலம் வரலுன்னா இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி பஸ் குலசேகரம் போகிற பஸ் எடுத்துகிட்டு இந்த திருவட்டாறு ஜங்ஷனில் இறங்கிட்டு இங்கேருந்து மாத்தூர் போகணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்போசிட்டில் மாத்தூர் போகிறதுக்கான வே இதுதான். இங்கிருந்து ஆட்டோ ஏதாவது வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளச்சல்ல இருந்து திருவட்டாறு வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம திருவட்டாறுல இருந்து மாத்தூர் வரைக்கும் போயிட்டு மாத்தூர் தொட்டிப்பாலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். ஸோ until then, take care and cheers from திருவட்டாறுங்க. See you in next video.